பெரும்பாலும் நாம் சோகத்தை வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெட்கப்படுவோம். கவலையை கஷ்டத்தை வெளியே சொல்கிறதுக்கு வெட்கப்படுவோம். அதே போல் கவலை கஷ்டத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் வெட்கப்படுவோம். எத்தனை பேர் கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறீரு நன்றின்னு சொல்கிறோம்? கை தூங்க பார்ப்போம். யாரும் இல்லை, ஒரு அம்மா தூக்குறாங்க. கடவுளே இந்த துன்பத்தை தந்ததற்கு உமக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அதற்கு நன்றி அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? எத்தனை பேர் சொல்கிறோம்? யாரும் சொல்கிறதில்ல. நல்லது நடந்தால் கடவுளுக்கு நன்றி. சோகம், துக்கம், துயரம், துன்பம், நெருக்கடி வந்தால் கடவுளுக்கு நன்றி இல்லை. ஒரு முறை சொல்லி பாருங்களேன். ஒரு முறை நோய் வந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த தீராத தலைவலிக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரே இந்த சக்கரை நோய்க்கு நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைக்காக நன்றி சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க.